பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி 18 ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது 19ஆம் தேதி பார்ப்பீங்க. 19ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு பார்ப்பீங்க. நம்மளோட சேனல் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருச்சுங்க. சரிங்களா? உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி. ஸோ ஒரு மாதத்தில் 5K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம சேனல் போயிட்டுருக்கு. உங்களோட அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்னன்னா, குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியாது. இந்த ஆர்டிகிள் 142 திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிகிள் 142 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அணு ஏவுகணையா நீங்க ஏவக்கூடாது. ஜனநாயக சக்திகள் மீது நீங்க வந்து அணு ஏவுகணை மாதிரி இருக்கு இந்த 142 ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 142 சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ 142னா என்னது? ஏதாச்சும் ஒரு வழக்கு ரொம்ப நாள் நிலுவையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியலமைப்புக்கு மாறா அந்த வழக்கு வந்து தீர்ப்பளிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, எதுனாலும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தனி பவரை யூஸ் பண்ணி உத்தரவு பிறப்பிக்கலாம். அப்படிதான் ஆளுநர் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவு பிறப்பிச்சாங்க 142க்கு. இதுக்கு முன்னாடி போபால் விஷவாயு இது நடந்துச்சு பார்த்தீங்களா, போபால் டிசாஸ்டர் நடந்துச்சுல 1984. ஸோ அந்த கம்பெனிக்கு இவ்வளோ டாலர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டியே ஆகணும், மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியும் இந்த 142ல தான் அது போட்டிருந்தாங்க. அது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பேரறிவாளன் விடுதலை வந்து அது 142ல தான் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மேலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் நம்மளோட அரசமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பயுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா அதாவது 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா, அதோட பிரதிநிதிகளை, சரிங்களா, 140 கோடி மக்களோட பிரதிநிதிகள், அவங்களோட நினைவலைகள் தான் வந்து பிரதிபலிக்கிறவங்க தான் பிரதிநிதிகள். அவங்கள தான் அனுப்பியிருக்காங்க சட்டசபைக்கு. ஸோ அவங்களுக்கு தான் பவர் அதிகம். சரிங்களா? அதுக்காக தான் 142 பேஸ் பண்ணி உத்தரவிட்டது. சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறது தான் வந்து சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தோட இதை வந்து நிப்பாட்டி வச்சது, பவரை வந்து நிப்பாட்டி வைக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் 142 படி உச்சநீதிமன்றம் அந்த கேஸை தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து திரும்ப பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஆர்டிகிள் 142 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இந்த இது பார்த்துக்கோங்க. கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு இயற்கை உழவர்கள் ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் உலக இயற்கை விவசாயிகள் மாநாடு 12, 13, 14ஆம் தேதி கோவை கொட்டிசியா அரங்கில் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வேற எதுவும் தீர்மானம் இயற்றினாலும் சரி, திட்டங்கள் இயற்றினாலும் சரி, நம்ம பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். முக்கியமான நியூஸ் எதுனா இந்ததுங்க, அதாவது இதில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை கீழுள்ள கோயில்களில் மாற்றுத்திறனாளிகள் வந்து கட்டணமில்லா சிறப்பு தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை கீழே என்னென்ன கோயில் இருக்கோ அங்கே எல்லாமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா சிறப்பு தரிசனம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் கூடுதலாக இதை பாருங்களேன், இது நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இழுவை ரயில் மற்றும் கம்பி வட ஊர்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இழுவை ரயில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவோம்ல, விஞ்ச் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இழுவை ரயில். பிளஸ் ரோப் கார், அதுதான் வந்து கம்பி வட ஊர்தி. இது ரெண்டுலையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அறிவிச்சிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக செவிலியர் கல்லூரிகள் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கன்னு கேட்பாங்க, சென்னை மற்றும் திருச்சியில். சரியா? இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நர்சிங் காலேஜ், சரிங்களா, செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 184 அடி உயர முருகன் சிலை எங்கே அமைக்க போகிறாங்கன்னா, மருதமலையில் அமைக்க போகிறாங்கங்க. சரிங்களா? கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து 184 அடி உயர முருகன் சிலை வந்து அமைக்க போகிறாங்க. இது போக எங்கே அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் திண்டல் வேலாயுதசாமி கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 180 அடி. இது நம்மளுக்கு ஹையஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 184 அடி உயர முருகன் சிலை எங்கன்னா மருதமலை கோயிலில் நிறுவ போகிறாங்க. சரியா? அடுத்து இந்தது பாருங்கள்.
முதல்வர் மருந்தகம் இதுக்கு கீழே முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, முதல்வர் மருந்தகத்தில் எத்தனை வகையான மருந்துகள் வந்து விற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மேபி 206 வகையான மூலப்பெயரிலான மருந்துகள் விநியோகிக்கப்படுகிறது. சரியா, 206 வகையான மூலப்பெயரிலான மருந்துகள் வந்து இதில் விற்கப்படுகிறது. ஸோ இதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் நீங்கள் விற்கணும்னாலும் விற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி காஞ்சிபுரம் மற்றும் மதுரையில் பௌத்த சமண பண்பாட்டு மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. சரியா, இதை வந்து வச்சுக்கோங்க. பௌத்த சமண பண்பாட்டு மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மற்றும் மதுரை. அடுத்து வந்து இது முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னா, அதாவது இயல், இசை, நாட்டியம், நாடகம், கிராமிய கலைகள் இதில் வந்து குறிப்பிட்ட சேவையை ஆற்றியிருப்பாங்கல்ல ரொம்ப வருஷமாக, அவங்கள வந்து இனி வருஷத்தில் ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. அதோட பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். ஸோ பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 10 லட்சம் ரூபாய். சரியா, சரிங்க. அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் சார்பாக நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர். இதில் முக்கியமான விஷயம், பாதுகாப்புத்துறையில் 75% உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான டேட்டா. சரிங்களா, இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இப்போ கரண்ட்டாக ஆயுத தளவாடங்கள் எல்லாமே 75% உள்நாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து தான் கொள்முதல் செய்யப்படுது. மிச்சம் 25% தான் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து ஆயுத தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான டேட்டா என்னன்னா, 2029ஆம் ஆண்டுக்குள் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியை 3 லட்சம் கோடியா உயர்த்த போறாங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியை வந்து 3 லட்சம் கோடியா எந்த ஆண்டு உயர்த்த போறாங்க, இலக்கு எந்த வருஷம் வச்சிருக்காங்கன்னா 2029. நம்ம இதுக்கு முன்னாடி 2030 பார்த்துருப்போம், 2047 பார்த்துருப்போம். இந்த விஸ்கிட் பாரத் 2047 பார்த்தோம் இல்லைங்களா, வளர்ந்த பாரதம், அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த 2029 அப்படின்றது டிஃபரெண்ட் நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் தான் 2029 வருஷத்துக்குள்ள பாதுகாப்பு உபகரணங்களோட உற்பத்தியை 3 லட்சம் கோடியா உயர்த்த போறாங்க. சரியா, சரி. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. என்ன அப்படின்னா, சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து நெறிமுறை கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம். பரமானந்த் கட்டாரா கேஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, யாரும் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத வழிமுறைகள்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுத்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கூட ஷார்ட்கட்டாக பார்த்துருந்தோம். சரிங்களா, வந்தோடனே கட்டு போட சொல்கிறாங்க. அதான் பரமானந்த் கட்டாரா கேஸுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு கேஸுங்க. என்ன அப்படின்னா, கிஷன் சன் ஜெயின் அப்படின்றவர், கிஷன் சன் ஜெயின் வெர்சஸ் இந்தியன் யூனியன். சரிங்களா, இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஓட்டுநர்கள் வேலை நேரத்தை அமல்படுத்துவதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் NHAI, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அதாவது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், அவங்க வந்து ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஓட்டுநர்களுக்கு வந்து வேலை நேரத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு, ஒரு நெறிமுறை கொடுத்துருக்கு. சரியா, உச்சநீதிமன்றம் ஒரு நெறிமுறை கொடுத்துருக்கு. அதாவது ஓட்டுநர்களோட வேலை நிறுத்தத்தை அமல்படுத்தணும் NHAI, அதுக்கு போய் போக்குவரத்து துறையோட கூட்டம் போடணும், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எந்த வழக்கு அப்படின்னா கிஷன் சந்த் ஜெயின். சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு வழக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மெயின்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா, ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கலாம், குரூப் 1 ஸ்டாண்டர்டில் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, பெருவில் வந்துட்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் நடக்குது இல்லைங்களா, அதில் வந்து சுச்சி இந்தர் சிங் சௌரப் சௌத்ரி இணை தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. சரிங்களா, இவங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டு இருக்குங்க. என்னன்னா, சுச்சி இந்தர் சிங் ப்ளஸ் சௌரப் சௌத்ரி, இவங்க 2 பேரும் துப்பாக்கி சுடுதல் போட்டியை சேர்ந்தவங்க. சரியா, சரி, ரைட்டுங்க. இன்னொன்று ஒரு சர்வதேச நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்துக்கு வெளியே K2-18b அப்படின்ற கிரகத்தில் வந்து உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரியா, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். K2-18b சரியா அப்படின்ற கிரகத்தில் வந்துட்டு K2-18b அப்படின்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கிறதுக்கான மிக உறுதியான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 124 ஒளி வருட தொலைவில் இருக்குது. சரிங்களா, லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்களா, 124 ஒளி
ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. மேபி கேட்டால் இது கேட்கலாம் சரிங்களா. K2 18b எந்த நாட்டோட ஆய்வாளர்கள்னு கேட்கலாம். ஏன்னா ஆப்ஷனில் குழப்பறதுக்காக நாசாவா இஸ்ரோவான்னு வைக்கலாம். பிரிட்டன் ஆய்வாளர்கள் சரியா. அது போக 124 ஒளியாண்டுகள் தொலைவில் இந்த கோள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் சரிங்களா. மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, நம்ம சேனல் ஆரம்பித்து 19ஆம் தேதி. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து 19 மார்ச் 2025 போட்டோம் சரிங்களா. ஸோ ஒரு மாதத்தில் வந்துட்டு நமக்கு வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க. மிக்க நன்றி. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து இன்னும் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து எப்படி மாற்றலாம், இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இல்லை எப்படி சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.